டிடிஎஃப் டாஸ்க் 2 செம்மையான டாஸ்க் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம நினைப்போம். நேற்று தான் வந்து ஒரு பிளைண்ட் ஃபோல்டெல்லாம் கட்டி ஒரு காமெடியான டாஸ்க் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பெல் அடிக்கணுமா. லைக் டிடிஎஃப்னா இண்டிவிஜுவலாக அவங்க கோயிலுக்கு விளையாடுற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க எலிமினேட் பண்ணுன்றது விளையாடுற கேம் எதுக்கு டிடிஎஃப்ல கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரில. இதே பிக் பாஸ் தமிழில் ப்ரீவியஸ் சீசன்ஸில் வந்த டாஸ்க்கே பேசாமல் காப்பி பண்ணி வச்சிருக்கலாம். இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்கிறதையாவது காப்பி பண்ணி வச்சிருக்கலாம். சரி, ஓகே, அந்த டாஸ்க்கு வச்சுட்டாங்க. நம்மளும் பார்த்தோம். பார்த்தா முத்து வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ண அப்படி வந்து சூப்பராக 2 பேர் எலிமினேட் பண்ண அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரயன் அதை விட சூப்பராக விளையாண்டு அந்த வீட்டில் இருக்க முக்கால்வாசி பேர்த்த சூப்பராக சிங்கிள் ஹேண்டடாக எலிமினேட் பண்ணார். ரொம்ப எத்திக்கலாக விளையாண்டார். அவர் வந்து யாரையும் கூப்பிட்டுட்டு குரூப்பிசம் பண்ணியோ இல்லை எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போய் ஃபோட்டோ எடுத்தார், போய் பெல் அடிச்சார், எலிமினேட் பண்ணார். இதை விட அவர் கடைசி வரைக்கும் பண்ணார். லைக் அவர் வந்து எனக்கு வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் தாண்டி அவருக்கு யார் ஸ்ட்ராங் ஆப்பனண்ட்டாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் ஒருத்தவங்க எலிமினேட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி ரயானோட கேம்.